மாதுளை, பழம், பூ, பட்டை அப்படின்னு எல்லாத்துலயுமே மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்கு. இப்ப வயிற்று புண்ணால அவதிப்படுறாங்கன்னா, அவங்க காலையில வெறும் வயித்துல மாதுளம்பழம் சாப்பிட்டுட்டு வரும்போது, அந்த புண்ணு கொஞ்சம் கொஞ்சமா குணமாகும். இப்போ ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்னா, ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவுக்கு மாதுளம்பழம் எடுத்து சாப்பிடுங்க. அது உங்க பாடியில இருக்கிற ரத்தத்த சீராக்கி, உங்க ஒர்க் அவுட்டுக்கு தேவையான எனர்ஜி அது குடுக்குது. இப்ப பெண்கள் யாருன்னா மாதவிடாய் பிரச்சனையில இருக்கீங்க அப்படின்னா, டெய்லியும் மாதுளம்பழம் ஜூஸ ஒரு 30 நாளைக்கு குடிச்சிட்டு வரதுனால, நெக்ஸ்ட் பீரியட் சைக்கிள்குள்ள உங்களுக்கு அது சரியாக வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நம்ம பிளட்ல இருக்கிற ஹீமோகுளோபின் லெவலை பாத்தீங்கன்னா இது இன்க்ரீஸ் பண்ணுது. இப்போ மாதுளம்பழம் சாறு நம்ம தலைமுடிய இருக்கிற அந்த வேரை உறுதிப்படுத்துது. இப்போ எப்படி நம்ம சின்ன வெங்காயம் பாத்தீங்கன்னா தலைமுடிக்காக நம்ம பயன்படுத்துறோம். அதே போல இது தலையில இருக்கிற ரத்த ஓட்டத்தை சீராக்கி நம்ம முடியோட வளர்ச்சியை தூண்டுது. அது மட்டும் இல்லாம முடி நல்லா ஷைனிங்காகவும் நல்லா அடர்த்தியாகவும் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன ஃபாலோ பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.